ஹாய் டியர், டுடே வந்துட்டு நம்ம ஜிம்னாக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஃபியா தாய் மாமா. ஓகேவா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது டைம் வந்துட்டு ஒரு ஈவினிங் இருக்கும். ஸோ ஈவினிங் வந்துட்டு ஒரு 4:30க்கு மேலே இருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்கூல் முடிச்சு அப்படியே வேனில் வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு சாரா தான், இவன் இந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்களும் ஆ இப்போ தானே விட்டாங்க, இப்போ தானே கொடுத்தாங்க ஹோம்ஒர்க்கு, அதுக்குள்ளே முடிச்சிட்டியான்னு கேட்குற. லூசாடி நீ, நான் என்ன ரோபோட்டா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் முடிச்சிட்டேன்டி அப்படிங்கிறா. செம ஷாக் உங்களுக்கு. இதே முடிச்சிட்டியா, என்னடி சொல்கிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் வயன், அதெல்லாம் நான் முடிச்சிட்டேன். எப்படின்னு கண்டுபிடி பார்க்கலாம். எப்படி முடிச்சா? அதுவா, நேற்றே எழுதிட்டேன். எனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த மேம் இதை தான் ஹோம்ஒர்க்காக கொடுக்கணும், அதனால தான் நேற்றே உட்காந்து எழுதிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு டிவியில் ஒரு அரண்மனை படக்குள்ள, ஸோ அது வந்துட்டு புது படம் இல்லையா, ஸோ போட போகிறாங்க. அது ஒரு கடைசி பாட்டு செம்மையாக இருக்கும்ல, அதை அப்படியே ஹோம் தியேட்டரெல்லாம் வச்சுட்டு செம்மையாக கின்னு கேட்க போகிறேன் தெரியுமா அப்படிங்கிறா. அப்போ நீ இன்றைக்கி ஹோம்ஒர்க் எழுத மாட்டியா, முடிச்சிட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அட பைத்தியமே, அதான் சொல்கிறேன்ல, நேரே முடிச்சிட்டேன். இன்றைக்கி அரண்மனை படம் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ஐயோ பயந்து சாக போகிறேன், எனக்கு ஒரே ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரியாட்ட பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் பைத்தியம், உங்கள்கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன் பார்த்தியா, நான் அதை விட பெரிய பைத்தியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி தான் 2 பேர் பஸ்ஸில், அதாவது ஸ்கூல் வேனுக்குள்ள ஸோ உட்காந்து பேசிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக +1 படிக்கிறீங்க 2 பேருமே. ஸோ அப்படியே ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்ததுமே, அதாவது வேன் விட்டு இறங்குறீங்களா, ஸோ வேனை விட்டு இறங்கி சாராக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படியே கீழே வரீங்க. வீட்டுக்கு தான் நேராக நடந்து வரணும். ஸோ வேன் வந்துட்டு கொஞ்சம் ரோட்லேயே இறக்கி விட்டுருவாங்க, அங்கேருந்து கொஞ்சம் நடந்து வரணும். அப்படியே ஒரு மாதிரிலாம் உங்களுக்கு நடந்து வரணும். ஸோ அப்படியே மூச்சு வாங்க, பேக்கெல்லாம் தூக்க முடியாமல் தூக்கிட்டு கையில் ஒரு லஞ்ச் பேக் வேறு அப்படியே பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டுருக்குறீங்க. கரெக்டாக வீட்டுக்கிட்ட வரும்போது வெளியே வந்துட்டு கார் நிற்கிது. காரா, மாமா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்மைல் உங்கள் ஃபேஸில். ஸோ அப்படி சிரிச்சிட்டே உள்ளே வரீங்க. ஆனாலும் டவுட்டு, கார் இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிருந்தா என்ன பண்ணுறது? இந்த மாமா எனக்காக தான் வரும் இருக்கோ என்னவோ. மேபி எங்காவது வெளிநாடு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, நான் ஃபாரின் போகிறேன், ட்ரிப்பு போகிறேன்னு சொல்லிட்டு கார் இங்கே கொண்டு வந்து விட்டு போயிடும். ஆள் இங்கே உள்ளே இருக்க மாட்டாங்களே, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ளே வரீங்க. வந்து பார்த்தா வெளியே அவரோட ஷூ இருக்குது. அவ்வளோதான், செம ஹாப்பி ஆகிடுச்சு. அப்படியே ஓடி வரீங்க. ஓடி வந்து பார்த்தா சோஃபாவில் ஜிமின் உட்காந்துருக்காரு. ஆக்சுவலாக ஜிமின் வந்து உங்களுக்கு மாமா, தட் மீன்ஸ் உங்களோட அம்மாவோட தம்பி. ஸோ உங்களோட அம்மாவுக்கும் ஜிமினுக்கும் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் ஏஜ் கேப், ஒரு 8-10 வருஷம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு ஜிமினுக்கும் ரொம்பவே ஏஜ் கேப் தான். ஸோ அந்த மாதிரி தான் அவர் வந்துட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் போனதுமே சோஃபாவில் ஜிமின் உட்காந்துருப்பாரா, ஓடி போய்ட்டு அவர் மடியில் மாமா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு குட்டி சாத்தான், என்ன வந்தது இப்படி வந்து மேலே ஏறுற, மாமா மேலே அவ்வளோ ஆசையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் உன் மேலே போய் எனக்கு ஆசைப்பட போகிறேன், நீ வந்து எனக்கு காசு தருவல்ல, எனக்கு பாக்கெட் மணி வேணுமாம்மா, என் அம்மா கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் அப்படியே உங்களோட அம்மா மறைச்சு, ஏன் வாங்கி கேட்டால் கொடுக்க மாட்டியா, அப்படி புருஷனும் பொண்டாட்டியும் காசு சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க, அவளுக்கு தானே எல்லாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே உங்களோட அம்மா, வந்துட்டான்டா, அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிறது நீ தான்டா, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எவன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறது, இத்தனை செலவு பண்ணுறா, இந்த வயசுலேயே இவளோட செலவை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, பார்த்ததை பார்த்த மாதிரி வாங்குறா, அவள் யூஸ் கூட பண்ணுறதில்ல, சும்மா வாங்கி வச்சுருக்கா, இவள் வாங்கி வச்சுருக்கிற திங்ஸுக்கே நான் தனியாக ஒரு ரூம் கட்டணும் போல் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஜிம்னு வந்துட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவள் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும், சரியா, இந்தா ஒயின் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்களும் வந்துட்டு அவரோட மடியில் உட்காந்துக்கிட்டே, மாமா எனக்கு எனக்கு நிறையா வேணுமே, ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு பார்க்குறாரு, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோ, மாமாவோட கார்டு கொடுக்குறேன், ஆனால் என்னால் வர முடியாது ஒயின் அப்படிங்கிறாரு. ஏமாம்மா, நீ ஏன் என் கூட எப்போ வெளில கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்களோட அம்மா, உன் மாமங்காரன் என்னை போலீஸ் வேலையாக பண்ணுறான் தைரியமாக வெளியே போகிறதுக்கு, அவன் பண்ணுறதே பொறுக்கி வேலை அப்படிங்கிறாங்க. உடனே ஜிமின் வந்துட்டு, அக்கா அப்படிங்கிறாரு. என்னடா பின்ன மாஃபியான்னு இதெல்லாம் ஒரு வேலையாடா, எனக்கு டென்ஷன் ஆகுது, எப்போ எந்த நேரத்தில் என்ன ஆகுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படியே இவனுக்கு ஒரு கேங்கு, ஒரு தடவை நான் பார்த்துவேன் இவனை, எப்படி பார்த்து தெரியுமா, எனக்கு உசுரே போயிடுச்சுடி. அப்படியே வந்துட்டு இவன் பின்னாடி 10-15 அடியாளுங்க மாதிரி சுற்றிட்டு இருக்கானுங்க, எல்லாம் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, இவனும் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு. ஐயோ சாமி, ஆளுக்கு கையில் வந்துட்டு ஒரு கன்னை வச்சுருக்கானுங்க, இவன் 2 பாக்கெட்லேயும் 2 கன்று வச்சுட்டுருக்கிறான். போலீஸே பிடிச்சி மிரட்டுறானுங்கடி. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தெரியல. உங்கள் அப்பாவும் நிறைய டைம் அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க, கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்த்துட்டு, ஏமாம்மா 2 கன் வச்சுருந்தியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
அது ஏன் அப்படி இல்லை அக்கா, நீ என்னக்கா சின்ன பிள்ளைகிட்ட இதெல்லாம் சொல்லிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நீங்கள் அங்கே என்ன பேச்சு என்னப்பான்னு சொல்லிட்டு அவரோட கண்ணத்தை பிடிச்சி உங்களை பார்க்குற மாதிரி திருப்பிட்டு உண்மையை சொல்லு, நீ என்ன வேலை தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதான் மாமா எல்லோரும் போலீஸை விட பெரிய வேலை அப்படிங்கிறாரு. ஸோ அவர் வெளியே ரொம்ப கோல்டான மாஃபியா தான், பட் வீட்டுக்குள்ளே அதுவும் வந்துட்டு அம்மா அப்பாலாம் வந்துட்டு ஜிம்மின் ஃபேமிலிக்கு கிடையாது. ஸோ அக்கா மட்டும்தான். ஸோ உங்ககிட்ட ரொம்பவே அட்டாச்மெண்ட்டாக இருப்பார். அப்படியே இல்லை ஓயன், அதெல்லாம் கிடையாது, மாமா வந்துட்டு போலீஸ் வேலையோட பெரிய ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் மாமா நீ போய் சொல்லாத, என்கிட்ட சொல்லு, என்னை பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியே வந்துட்டு உங்களோட அம்மா உங்கள் தலையிலே ஒரு அடி அடிச்சு ஜிம்னோட தலையில் ஒரு அடி அடிச்சிடுறாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே முட்டிக்கிறீங்க. முட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அக்கான்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்லவும், நீங்கள் அம்மா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இவங்க அப்படியே வந்துட்டு ஜோதிகா விக்ரமே என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லுன்ட்டு போவீங்களா அந்த பக்கம் சும்மா டென்ஷன் பண்ணிவிட்டு. டேய் முதல்ல அந்த வேலையை விட்டுட்டு ஒழுங்காக வேறு வேலையை பார்க்குற பாருடா, சீக்கிரனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த வேலைக்கு என்ன குறைச்சல், ஏன் இந்த வேலை பண்ணால் பொண்ணது கிடைக்காதா என்ன அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. உடனே உங்களோட அம்மா எவன் கொடுப்பான், எவனை கட்டிக்குவா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஜிமின் இப்படி உங்களை பார்த்து ஏன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் அவரோட பாக்கெட்டுக்குள்ளே கைவிட்டு விளையாடிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஏமாம்மா அப்படிங்கிறீங்க. நீ மாமனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜிம்மில் அப்படியே உங்களோட அம்மா பார்த்தியா உன் பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறா. அப்போ மற்ற பொண்ணெல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்காதா என்ன, ஐயா அழகு அப்படி அப்படிங்கிறாரு. டேய் அழகு எனக்கு ஆபத்து தான்டா, அது உன்னோட விஷயத்தில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமக்கோவத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. சொன்னீங்க நீ என்ன எப்போ பார்த்தாலும் மாமாவை நசன்னு திட்டிக்கிட்டே இருக்கா, அம்மா நீ ரொம்ப மோசம், உன்னை இதை அப்பாவை தான் சொல்லி வைக்கிறேன், மாமா எனக்காக தான் வீட்டுக்கு வருது, நீ இப்படி நசன்னு பேசிகிட்டே இருக்கிறனால மாமா வீட்டுக்கே வராதுமா, அப்போ நான் என்னைக்கு பார்க்குறது மாமாவை அப்படின்னு சொல்லிட்டு அவரை கழுத்தோட சேர்த்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு உங்கள் குழந்தை மாதிரியே தான் பார்ப்பாரு. அவர் வந்துட்டு உங்களுக்கு முதுகை தட்டி கொடுத்து சரி இந்த மாமா வரேன் சரியா அப்படிங்கிறாரு. நீங்கள் சரி மாமா அப்புறம் வா நம்ம என்ன சாப்பிடல எனக்கு பசிக்குது அப்படின்னு கேட்குறீங்க. உங்களோட அம்மா வாடி வா, உனக்கு ஆக்கி கொட்டு வடித்து கொட்டுறதா எனக்கு வேலையா, வேணா போய் 2 பேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு சரி ஓகே வா நம்மளே பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு கூப்பிட்டு போகிறாரு. போய் டைனிங் ஹாலில் உட்காரவும் உங்களோட அம்மா வந்துட்டு அங்கேயே உட்காருங்க நான் பண்ணி வச்சுருக்கட்டும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் கோவத்தில் பேசினாலும் தம்பிக்காக வகை வகையாக சமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஜிமின் சிரிச்சிட்டே அப்படியே உங்களோட அம்மா பார்க்கவும் என்னடா சிரிப்பு, தின்னு 2 பேர் கொட்டிக்கு தானே வந்தீங்க, கொட்டிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ 2 பேரும் சிரிச்சிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்படி தான் அந்த டே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. அதாவது ஜிமினை பார்த்த சந்தோஷத்தில் மேடம் வந்துட்டு ஹோம்ஒர்க்குன்னு ஒன்று கொடுத்ததை மறந்துட்டீங்க, ரைட்டிங் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க, அங்கே வந்துட்டு ஜிமின் இல்லை. ஏன்னா அதாவது ஜிமின் வந்துட்டு அங்கே தான் இருந்திருப்பார், பட் நைட்டு வந்துட்டு சீக்கிரம் கிளம்பியிருப்பார். நீங்கள் எந்திரிச்சது மாமா எங்கேன்னு தேடிட்டா வரீங்க, கண்ணை கூட திறந்துக்க மாட்டீங்க, மாமா எங்கன்னு கேட்டு வரீங்க. உங்களோட அம்மாவும் வந்துட்டு ஆமாம் உன் மாமா என்னைக்கிடி விடிய வரைக்கும் முழிச்சிருந்து பாய் சொல்லிட்டு போய் நிற்கிறான், ஜாம கோடங்கி நடுராத்திரியில் வருவான் நடுராத்திரியில் போயிடுவான், ஷோ சாமி அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு நீ ஏதாவது சொல்லியிருப்பம்மா, நீ சரியான மோசமான அக்கா தெரியுமா, மாமாவுக்கு எதுக்கு தான் இப்படி ஒரு அக்கா வந்து பிறந்திருக்கியோ எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நான் என்னன்னே அவனை திட்டினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன திட்டினியா, ஏதோ எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்லாம் சொல்லி மாமாவை கஷ்டப்படுத்துகிற, இப்படியெல்லாம் சொல்லாது எனக்கு பிடிக்கல, என் மாமா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படி அந்த பக்கம் போகவும் அழகாக இருந்தால் நீயே கட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தோணியிருக்காது. ஆனால் அவங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டதுமே ஜிமினே நிறைய டைம் சும்மா விளையாட்டு கேட்டிருப்பாரு, நீங்களும் விளையாட்டுக்குன்னு சொல்லியிருப்பீங்க. பட் இப்போது சடனாக உங்களோட அம்மா இப்படி கேட்குறப்போ ஏன்னு தெரியல, ஆக்சுவலாக அந்த ஏஜ் வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்ஷன் க்ரஷ் எல்லாம் வர ஏஜ் தானே, லைட்டாக உங்களுக்கு ஒரு மாதிரி இதாகுது. ஆனாலும் வெளியே காட்டிக்கல. பண்ணிக்கிட்டா என்ன, நானே பண்ணிப்பேன், நீ வேலையை எங்கே பொண்ணு பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆமாம் நீயா பண்ணிக்கிட்டா தான் உண்டு, மாமங்காரன் பண்ணுற வேலைக்கு அவனால் வேறு யாரும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உங்களுக்கு கிச்சனில் சமைக்கிறதுக்கு போகிறாங்க. நீங்களும் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வரீங்க. ஆனால் என்னவோ தெரியல, குளிச்சுட்டு இருக்கிறப்போ சடனாக உங்களுக்கு நேற்று ஜெமீன் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு விளையாடிட்டு இருந்திருப்பீங்களா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சின்ன வயசுலேருந்து அப்படியே தான் வளர்ந்துருப்பீங்க. எப்போ வந்தாலும் ஓடி போய் மடியில் உட்காந்துக்கிறது, விளையாடுறது, ஹக் பண்ணுறது இது எல்லாமே. ஆனால் இப்போ ஏதோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி வெக்கெல்லாம் வருது. மாமா மடியில் உட்காந்து நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சிரிச்சுக்கிறீங்க, நீங்களே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. ஐயோ ஏன் எனக்கு இப்படி ஒரு மாதிரி வெக்கமாக வருதுன்னு சொல்லிட்டு லூசுத்தனமாக கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஷவருக்கு கீழே நின்றுட்டுருக்குறீங்க.
உங்களோட அம்மா பார்க்குறாங்க, எங்கே போனவளை இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. என்னடி இன்னுமா குளிச்சுட்டுக்கிற 1 மணி நேரம் ஆகுதுன்னு கத்துறாங்க. நீங்கள் தான் ஏதோ மிதக்கத்தில் இருப்பீங்களே, அந்த காதல் மிதக்கம். ஸோ அதில் இருந்துட்டு மாமா வரையுது மாமா, என்ன மாமா இப்போ அவசரம் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களோட அம்மா இதே மாமாவா கூப்பிட்டது நாண்டி அப்படின்னு கத்துறாங்க. அம்மா 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 தான் சொன்னேன். அதாவது வெளிநாட்டிலலாம் அம்மாவை மம்மான்னு கூப்பிடுவாங்க. மம்மா மாமா அது அப்படி 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 கூப்பிட்டு பார்த்தேன். டாடி வந்துட்டு டாடான்னு கூப்பிடுவாங்களா, அதுதான் டடா மம்மி மம்மா அந்த மாதிரி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு வளர்றீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு பைத்தியக்காரி, கூட வந்து பிறந்து தொலைஞ்சதும் பைத்தியமாக இருக்குது. அது ஒரு சைக்கோ, பைத்தியம் கூட இல்லை, அது சைக்கோ. வயிற்றில் பெற்றது பைத்தியம். இந்த ரெண்டுத்துக்கும் இடையில எனக்குன்னு ஒன்று வாச்சிருக்கேன் புருஷங்காரன். அவன் எந்த லிஸ்ட்டில் சேர்த்துறதுனே எனக்கு தெரியல. கிறுக்கு பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. இவங்க நம்ம மத்தியில் இருந்துட்டு நான் பைத்தியம் பிடிச்சி செத்துறோம் போல இருக்குது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொலைடி சீக்கிரம்னு கதவை வச்சுட்டு போகிறாங்க. நீங்கள் அட கடவுளே, நீ உதைக்கி அப்போ 4 தடவை வந்துட்டு, அதாவது எப்படி சொல்கிறது, நிறைய நாள் வேலைக்கு போயிட்டே இருக்கணும், ஒரு நாளைக்கு 4 கம்பெனிக்கு வேலைக்கு பண்ணால் கூட உனக்கு சம்பாரிச்சு கொட்ட காசு பத்தாது அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஆமாம் வந்துடுவா அப்பக்காரனுக்கும் மாமங்காரனுக்கும் வக்காலத்து வாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் வாங்குவேன், அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் வேறு யார் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்குள்ளே எப்பவுமே முட்டிக்கும், ஆர்கியூமெண்ட்டாகவே தான் இருக்கும். ஸோ உங்களோட அம்மா கிச்சனுக்கு போயிடுறாங்க, வந்து தொலை சீக்கிரம்ன்ட்டு. ஸோ நீங்களும் குளித்து முடிச்சுட்டு வெளியே வரீங்க. ஸோ குளிச்சு முடிச்சுட்டு டவலை கட்டிட்டு வெளியே வந்திருப்பீங்க. வந்து கண்ணாடிக்கிட்ட நின்று பார்த்துட்ருக்குறீங்க. ஒயின் அழகாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடியெல்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்களை நீங்களே உங்கள் ஃபேஸை அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. டாப் டு பாட்டம் வந்துட்டு நீங்கள் உங்களை பார்க்குறீங்க, உங்களுக்கே வெக்க வருது. எவ்வளோ அழகாக இருக்கே, அச்சோ ஒயின் உங்கள் கண்ணு இப்படி இருக்குது, உங்கள் மூக்கு இப்படி இருக்குது, வாய் இப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ வந்து டக்குன்னு உங்களுக்கு அந்த மிரரில் ஜிமின் உங்களை பார்த்துட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், செம ஷாக் உங்களுக்கு. மாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா இல்லை, பார்த்தா ஜிம்மின் அங்கே கையை கட்டிட்டு உங்களையும் பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் வேறு டவலோட நிற்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது வந்து மாமா நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் சும்மா தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. சரி நீ போ, நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நீ ரெடியாகு, நான் போனால் நீ சீக்கிரம் ரெடியாக மாட்டேன், சீக்கிரம் ரெடியாக அப்படிங்கிறாங்க. எப்படி இப்படியேவா அப்படின்னு கேட்குறீங்க. ரெடியாகுவேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் என்னமோ தெரியல, நீங்கள் அமைதியாகவே நின்றுட்டுங்காட்டிக்கும் மெதுவாக உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் அப்படியே பின்னாடியே போயிட்டே இருக்கிறீங்க. ஸோ உங்கள் பக்கத்துலேயே வந்துகிட்டே இருக்காரு. அப்படியே வந்துட்டு போயிட்டு வால் இருக்குல்ல, ஸோ வால்கிட்ட வந்துட்டு முட்டி நிற்கிறீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. அப்போது என்னவோ தெரியல, சடனாக நீங்கள் அவரோட ஷர்ட் காலர் இருக்குல்ல, ஸோ ஷர்ட் காலரை வந்துட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே பிடிச்சி அவரோட கண்ணத்தில் கிஸ் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான், அப்படியே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு மாதிரி கேரகம் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா கணத்தில் கை வச்சுட்டு நிற்கிறாங்க. ஏய் கருமம் பிடிச்சவளை என்னடி பண்ணிட்டு இருக்கிற, அரைகுறையாக வந்து நின்றுக்கிட்டு இப்படி பிடிச்ச முத்தம் கொடுத்துட்ருக்குற, கருமம் இதுக்கடா ஒரு ரூமுக்கு வந்தால் எனக்குது. ஆமாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, வித்தியாசமாக இருக்குது எனக்கு. ஒயன் நல்லா தான் இருக்கே என்ன, இல்லை ஏதாவது கவுன்சிலிங்க்கு இது போகலாமா, ஏதாவது சைக்காட்ரிஸ்ட்கிட்ட புக் பண்ணிக்கிட்டா அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்னது மாமா தானே இருந்துச்சு, அம்மா வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் அப்படியே வாய்க்குள்ள லைட்டாக முனகிறது. மாமாவா, இன்னடி மறுபடியும் மாமான்னு கேட்குறா, அவன் தான் நைட்டே போயிட்டான்ல அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே இல்லைம்மா மாமான்னு சொல்லலை, மாமா ஒன்று தான் கூப்பிட்டேன், நீங்கள் என்னம்மா பண்ணுற, நான் குளிச்சுட்டுருக்கிறேன்னு சொன்னேன்ல, நான் ரெடி ஆகிட்டு வந்துக்கிறேன் நீ போ அப்படிங்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு குளிச்சு தொலைஞ்சி இல்லையான்னு பார்க்க தான் வந்தேன், வந்து பார்த்தா என்னென்ன கன்றாவி, சி நான் போய் யார்கிட்ட சொல்லி தொலைவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையை அடிச்சுட்டு கணத்தை வேறு சும்மா தொடர்ந்து தொடச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே கோவமாக பார்க்குறீங்க. ஏதோ பெத்த பிள்ளை தானே மொத்தம் கொடுத்தேன், அதுக்கு இந்த தொடத்தை வச்சுட்டு போகிறா, இதே மாமா வந்து அப்படி பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே தாட்டம் உங்களுக்கு வருது. அச்சோ என்ன இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு ஒரு மாதிரி ஃபீலாகவே இருக்குது, தப்பாக தோணுது, இதெல்லாம் சரியில்லை ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த மயக்கத்துலேயே தான் சுற்றிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக ரெடியாகி முடிக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு கண்ணாடிக்கிட்ட வந்துட்டு பொட்டு வைக்க போனால் அங்கேயும் வந்துட்டு ஜிம்மின் நின்று சிரிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கண்ணு இறுக்கி முடிக்கிறீங்க, இது எங்கள் அம்மாவாக இருக்கும், அப்புறம் நான் போய் ஏதாவது பண்ணுவேன், கடைசியில் செருப்படி வாங்குவேன், இந்த வேலையெல்லாம் வேணடா சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அமைதியாக நின்றுக்கிறீங்க. ஸோ அப்படியே கண்ணு இறுக்கி மூடி நின்றுட்டு கொஞ்சம் கழிச்சு கண்ணு திறக்கிறீங்க, யாரும் இல்லை. அதான் நான் பார்த்தேன், என்ன நமக்கு இல்யூஷன் இவ்வளோ ஓப்பனாக வருது,
இருக்கிற மாதிரி நட்சத்திரத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களால் நம்பவே முடியல. லைட்டாக மனசுக்குள்ளே நினச்சி பார்த்தா பரவாயில்ல, கண்ணுக்கு நேராக தெரியுறாங்க. எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்துட்டு ஃபைனலாக ரெடியாகி முடிச்சிருப்பீங்க. ஸோ ஜடை போடணும். ஸோ அம்மா கிட்டே போயிட்டு ஜடை பின்னி விடு அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கு மட்டும் வந்துடுவா. 7 வாய் பேச தெரியுது, ஆனால் ஒரு ஜடை பின்னிக்க தெரியல. கண்டா அப்படின்னு சொல்லிட்டு சீப்பை வாங்கி உங்கள் தலையை இது பண்ணி தலை சீவிட்டு இருக்காங்க. ஸோ ரெட்டை சடை போடணும். அப்படி ரெட்டை சடையில் போட்டு அதாவது ஃபுல்லாக பின்ன தேவையில்லை. ஸோ ரெட்டை சடை பாதி பின்னி பாதியில் வந்துட்டு ரிப்பன் வச்சு கட்டுவாங்களே, ஸோ அந்த மாதிரி கட்டி விடுறாங்க. நீங்களும் வந்துட்டு ஓகேம்மா நான் போயிட்டு பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ லஞ்ச் பேக் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே நீங்கள் பேக் எடுத்துகிட்டு வரும்போது உள்ளே பாத்திரம் உருட்டுற சத்தம் அந்த மாதிரி கத்திட்டே திட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏமா கத்துற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஏண்டி அறிவு கிட்டவளே, திங்கிரி அந்த டிஃபன் பாக்ஸை சும்மாவாவது கழுவிட்டு வரலாம்லடி, இல்லையா வந்ததுமே ஓப்பன் பண்ணி அந்த அந்த வாஷ் பேசனில் அந்த சிங்கில் போடலாம்ல, ஏன் தான் இப்படி பண்ணுறியோ, திறக்க முடியல நாறு அப்படிங்கிறாங்க. நீங்களும் அதனால தாம்மா நான் திறக்கல, நீயும் எடுத்துக்கலாம்ல நைட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏண்டி நீ திம்ப அதை நான் வந்துட்டு திறந்து போடணுமா, மொழியதே இனிமேல் டிஃபன் பாக்ஸ் கழுவிட்டு வா, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னீங்க உன்னால் பண்ண முடியலன்னா சொல்லு, நான் மாமா கிட்டே சொல்லி வேலைக்கு ஆள் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் தாண்டி அவன் கொடுக்குற செல்லதாண்டி நீ இப்படி கெட்டு போயிருக்கிற. ஐயோ சாமி, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, உங்ககிட்டயெல்லாம் அழுக முடியல, இந்தா தின்னுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டில் சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க. நீங்களும் அதை வாங்கி சாப்பிட்றீங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு சடனாக சாப்பிட தோணலை, அப்படியே அமைதியாக வச்சுட்டே இருக்கவும் இப்போது சாப்பாடு வந்துட்டு உங்கள் வாய்க்கு கொண்டு வராங்க. யாருன்னு பார்த்தா ஜிமின்டா, ஆக்காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்களும் மாமா அப்படிங்கிறீங்க. சாப்பிடாமையே உட்காந்துருக்க, டைம் ஆகுதுல்ல, ஆக்காட்டு சாப்பாடுவியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விடுறாரு. நீங்களும் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி வெக்கமாக வருது. ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே மாமா போதும் அப்படிங்கிறீங்க. அப்படியே மண்டையில் ஒரு இடி. அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களோட அம்மா, எருமை நேராய் தொலைதுன்னு ஊட்டி விட்டா என்ன மாமா போதுன்னு இருக்கிற, முதல்ல அம்மான்னு கூப்பிடு, எனக்கு இந்த பாஷையே பிடிக்கல அப்படிங்கிறாங்க. அப்படியே மண்டையை சொல்லிடுறீங்க. என்ன இது எனக்கு என்னதான் ஆச்சு, ஏன் போகிற பக்கம்லாம் மாமாவே வராரு, அம்மா உண்மை சொல்லு, மாமா இங்கே ஒழிஞ்சிருக்காங்க தானே அப்படின்னு கேட்குறீங்க. என்னடி அவன் தான் சைக்கோனா, நீ அதை விட பெரிய சைக்கோவாட் இருக்குது, உன்னை நான் பைத்திய லிஸ்ட்டில் தான் வச்சுருந்தேன், இப்போ சைக்கோ லிஸ்ட்டுக்கு போயிடாத, மரியாதை கிளம்பி போயிடு, எனக்கு பெரிய ஆகுது அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வீட்டில் நிறைய வேலை இருக்குது அம்மாவுக்கு. ஸோ உங்களை கிளப்பி விட்டுட்டு ஏதோ குழந்தை கிளப்பி விடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பக்கம் போனால் தான் உங்களால் வேலையை செய்ய முடியும், நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை வேலை செய்ய விட மாட்டீங்க. அப்படியே தான் ஃபைனலாக வந்துட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் பேக்கெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறீங்க. அம்மா வந்துட்டு வேன் வச்சுடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஆமாம், இப்போ தான் பச்சை பிள்ளை போகிறா, இப்போ ப்ரீகேஜிக்கு போடி, 11ஆம் கிளாஸ் படிக்கிறல்ல, போய் வேன் ஏறி தொலை அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களும் ஆமாம், நீ அப்படியே கொண்டு வந்து ஏற்றி விட்டுட்டாலும் தான் சாராவை யாராவது தினமும் அவள் அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை பாட்டி தாத்தாவோ யாராவது வந்து தான் வேன் வச்சுடுவாங்க தெரியுமா, அவள் டெய்லி அதை சொல்லுவா அப்படின்னு சொல்லவும், அவள் பச்சை பிள்ளை தான், ஆனால் நீ பச்சை பிள்ளை கிடையாது, அவள் எவ்வளோ அப்பாவியாக இருக்கிறா, உன் கூட எப்படி அவள் ஃப்ரெண்டாக இருக்கிறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அவள் அப்பாவியாக இருக்கிறனால தான் என் கூட ஃப்ரெண்டாக இருக்கா, அவள் புத்திசாலியாக இருந்தா எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, சைக்கோ பைத்தியம் எப்படி பேசிட்டு போகுது பாரு, இது பிள்ளையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்டு கிச்சனில் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது நீங்கள் அப்படியே வேனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வேனும் ஃபைனலாக வருது. அப்படியே வேனில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ உட்காந்ததுமே சாரா தான் உங்களுக்கு முன்னாடி ஸ்டாப்பில் ஏறியிருப்பாள்ல, ஸோ இறங்குறப்ப உங்களுக்கு அப்புறம் இறங்குவா, ஏறப்போ உங்களுக்கு முன்னாடி ஏறிடுவா. ஸோ சீக்கிரம் ஓடியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. வந்துட்டேன்டி, என்ன ஆமாம் ஏதோ படம் பார்க்குறேன்ட்டு போனியே, நல்லா பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் செம்மையாக பார்த்தேன், அப்படியே வந்துட்டு வீடு ஃபுல்லாக இருட்டா, நைட்டு 12 மணிக்கு தான் படத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோம் தெரியுமா, நான் என்னோடய கசின் அதுக்கப்புறம் என்னோடய தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு சொல்லிட்டே இருக்கா. எத்தனை பேரும் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க. செம்மையாக இருந்துச்சு, ஐயோ பயந்து கத்தணும் தெரியுமா, அப்படியே மூஞ்சில் கையை வச்சுவீங்க, நாங்கள் எடுக்கவே இல்லை, அவ்வளோ பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. உடனே உங்களுக்கு நினைப்பல் நாஜுமின் மேலே போகுது, அப்போ நானும் மாமாவும் அதே மாதிரி படம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஆசைப்படுறீங்க. அப்போ வந்துட்டு கேட்குறா, சரி ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டியா என்ன, அதில் ஒரு கொஸ்டின் எனக்கே தெரியல, புதுசாக கொடுத்துருந்தாங்க, ஸோ அதை நான் வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி காலையில் தான் எழுதினேன் அப்படிங்கிறா. இது ஹோம்ஒர்க்கா அப்படிங்கிறீங்க. நேற்று தானடி சொன்னேன் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு, உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ சாரா நான் மறந்தே போயிட்டேன்டி, போச்சு, அந்த
கம்ப்யூட்டர் மிஸ் வந்துட்டு கொன்னே போடுமே. இது அது அது இது இந்த போர்டு அந்த போர்டு அந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் எனக்கு எதுவுமே தெரியல, என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் என்னாச்சு உனக்கு? நேற்று அத்தனை தடவை சொன்னேன், டைரியில் எழுதி கொடுத்துருக்காங்க பாரு அப்படின்னு சொல்கிறா. டைரி டப்பு டப்புன்னு எடுத்து பார்க்குறீங்க, பார்த்தா 1 2 கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 10 பேப்பர் எழுத வேணும். கொஞ்சமாக இருந்தால் கூட இப்போ எழுதிடுவேன், 10 பேப்பர் நான் என்ன எழுதுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ போக போக எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எழுது. அவங்களோட பீரியட் மதியம் தானே, ஸோ அதுக்குள்ளே இன்டர்வல் கேப் இந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எழுதிடுவான் அப்படின்னு சொல்கிறா. சரி எழுதி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து எழுதிட்டு இருக்கிறீங்க. அப்போ டக்குன்னு உங்களுக்கு பின்னாடி இருந்து ஜிமின் வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்குது. மாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஏய் என்னடி மாமா மாமா இங்கே கூப்பிட்டுருக்குற, யாரை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. ஒன்றும் இல்லடி, சும்மா தான், சரி நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்கிறீங்க. பஸ் வேறு சும்மா ஆடிட்டு போயிட்டு இருக்குது, அப்படியே ஹேண்ட் ரைட்டிங்கெல்லாம் இங்கே ஒன்று அங்கே ஒன்றா போகுது. அப்படி தான் ஃபைனலாக ஸ்கூலுக்கும் போயிருப்பீங்க. பட் என்ன ஒரு 2 பேஜ் கூட எழுதுன பாடு கிடையாது. அப்படியே கிடைக்கிற கேப்லலாம் எழுதி 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 மதியம் வந்துட்டு ஃபஸ்ட் ஹவரே அவங்களோட தான், அதனால் வந்துட்டு சாப்பிட கூட இல்லை. மேடம் வந்துட்டு உட்காந்துட்டு எழுதுன்னு எழுதிட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 9 பேஜ் எழுதிட்டீங்க, நான் 1 பேஜ் எழுதணும். ஸோ அந்த கொஸ்டின் வந்துட்டு தெரியாத கொஸ்டின் சொல்லிட்டு சாரா சொன்னால அதுதான். அதை குடி நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன சீக்கிரம் எழுது அப்படின்னு சொல்கிறா. ஃபைனலாக அவங்களோட ஹவரும் வந்துடுது, கம்ப்யூட்டர் மிஸ்ஸும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமே வார்த்தை நோட் எடுத்து வெளியேங்க, அதாவது வெளியே வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன எழுதியே முடிச்சிருக்க மாட்டீங்க. சரி ஓகே எல்லோரும் எழுதுக்குள்ள நம்ம எழுதி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்களாம் வைக்கிறதுக்குள்ள சும்மா எழுதிட்டு இருக்கிறீங்க. மேம் உங்கள் டெஸ்கில் வந்துட்டு குச்சி வச்சு ஒரே தட்டு தான், ஏன் நேற்று என்ன மேடம் வீட்டில் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மிஸ் அப்படிங்கிறீங்க. என்ன மிஸ்? வெய்ய எழுதாமல் மட்டும் இருங்க, அதாவது கொடுத்த ஒர்க்கில் ஒரு சின்ன சென்டென்ஸு எழுதாமல் விட்டுருந்தீங்கன்னா கூட பனிஷ்மெண்ட் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை பனிஷ்மெண்ட் பயங்கரமாக இருக்குமா, ரொம்ப மோசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நோட்டை பிடிங்கிட்டு போயிருப்பாங்க. போச்சு சாரா மாட்டினடி அப்படிங்கிறீங்க. என்னடி பண்ணிட்டு இருந்த நேற்று எழுதாமல் அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் மிஸ் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுவும் மாமா வந்துட்டாங்கடி, நான் அவர் கூட பேசிட்டு விளையாடிட்டு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், இவன் என்ன சின்ன பொண்ணா, இன்னும் மாமா வந்தாங்க விளையாடிட்டு இருந்தேன்னு சொல்கிற, +1 படிக்கிற, பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்கிறா. உடனே நீங்கள் அந்த மற்ற டென்ஷன்லாம் மறந்துட்டு, ஏய் சாரா அவங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன அப்படின்னு அவளும் கேட்குறா. அப்போது மிஸ்ஸும் வந்துட்டு ஏய் ஷடப், இப்போது அமைதியாக இருக்கிறியா இல்லை வெளியே போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அமைதியாக இருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஸோ அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க இன்னும் திருத்தலை, ஸோ அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற ஹவர் இருக்குல்ல, ஸோ அப்போ திருத்திட்டு அப்புறம் ஈவினிங் கொண்டு கொடுப்பாங்க. இப்போ வந்துட்டு பிரேக் ஹவர் வருது. ஸோ பிரேக் ஹவரில் வந்துட்டு சாரா கிட்டே கேட்குறீங்க, நான் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லவும், சொல்லுடி என்ன அப்படின்னு அவளும் கேட்குறா. அது எனக்கு என் மாமாவை பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், என்னடி சொல்கிற, மாமா பெரியவராச்சு அப்படிங்கிறா. அதனால் என்ன, ரொம்ப பெரியவரெல்லாம் கிடையாது, ஒரு கொஞ்சம், எனக்கு மாமாவுக்கு ஒரு 8-10 வயசுக்குள்ளே தானே டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறீங்க. அடி பாவி, எழுத அப்பத்துலேருந்து அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், இது இன்றைக்கி காலையிலேருந்து தாண்டி எனக்கு அவர் ஞாபகமாகவே இருக்குது, எங்கே திரும்பி பார்த்தாலே மாமாவே இருக்கார், என்னால் முடியலை தெரியுமா அப்படின்ட்டு வெக்கம் வேறு படுறீங்க. சரி உங்கள் மாமா என்ன வேலைக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னோடய மாமாவா, என்னோடய மாமா மாஃபியாவாக இருக்கார் அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு ஷாக்கு. மாஃபியாவா? அதெல்லாம் வேணா ரிஸ்க்குடி அப்படின்னு சொல்கிறா. என்னத்தை போய் ரிஸ்க்கு, என் மாமா எனக்கு போட்டு தான், நான் போயிட்டு என் மாமா கிட்டே ப்ரப்போஸ் பண்ணுவேன், அப்புறம் நாங்கள் இப்போ கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே ஒரு பாதி வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறீங்க. அவள் அப்படியே உங்களை பார்த்துட்டு, நீ ஃப்யூச்சருக்கு ரொம்ப தூரம் போகிற, ப்ரெசண்ட்டில் கம்ப்யூட்டர் மிஸ்ஸு நோட்டை திருத்திட்டுருப்பாங்க, கொண்டாந்து தருவாங்க, பனிஷ்மெண்ட் வாங்க ரெடியாக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறா. நீங்கள் கொஞ்ச நேரம் ஹாப்பியாக இருக்க, இவ்வளோ விட மாட்டா, எங்கள் அம்மா கறி விட மாட்டா, எனக்கு மட்டும் இவ்வளோ வந்து வாக்கிது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படி தான் ஃபைனலாக அந்த அன்றைக்கி கிளாஸ்லாம் முடியறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் மிஸ் கொண்டு வந்துட்டு நோட்லாம் கொடுக்குறாங்க. அதாவது அடுத்த முன்னாடி பீரியட் மேம் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நோட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே வந்துட்டு ஒவ்வொருத்தர் பேர் படித்து தான் கொடுக்குறாங்க.
ஒரு சிலர் வந்துட்டு எழுதாமல் இருப்பாங்க, நமக்கு கம்பெனி கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அவங்க கெட்ட நேரமாக என்னன்னு தெரியல, எல்லாரும் எழுதிட்டாங்க. ஸோ நீங்கள் மட்டும் தான் ஒரு பேஜ் எழுதாமல் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மிஸ்ஸுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அத்தனை பேரும் என்னை ஒபே பண்ணுறாங்க, நான் சொல்கிற வார்த்தை கேட்குறாங்க. என்ன வயன், உன் அம்மா அப்பா ரொம்ப ரிச் அப்படிங்கிறனால ரொம்ப கொழுப்பு கட்டி தெரியுதோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. நீங்கள் மிஸ் நான் எழுதாததுக்கு எதுக்கு இது மாதிரிலாம் பேசுகிறீங்க, எனக்கு அந்த மாதிரியெல்லாம் தாட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக சொல்கிறீங்க. அப்புறம் எப்பயுமே நீ இப்படி தான் பண்ணுற வயன், எந்த ஹோம்ஒர்க்கும் முழுசாக முடிக்க மாட்டேங்கிற, எதையுமே கரெக்டாக பண்ண மாட்டேங்கிற, இதெல்லாம் சரியே கிடையாது. ரொம்ப பனிஷ்மெண்ட் அதிகமாக வாங்கிக்குவேன் பார்த்துக்கோ. நான்லாம் வந்துட்டு மற்ற ஸ்டாஃப் மாதிரி அமைதியாக போவேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லவும் நீங்கள் மனசுக்குள்ளே தெரியுமே நீ எனக்கு அமைதியாக இருந்துக்கிற ராட்சசி, பேய் காற்று தாண்டி கத்துவேன், பேயாட்டம் தாண்டி ஆடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்க உனக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா, இந்த அசைன்மெண்ட் இருக்குல்ல 10 தடவை எழுதிட்டு வர, விடிஞ்சு நாளைக்கு காலையில் ஃபஸ்ட் ஹவர்லேயே நான் உங்கள் கிளாஸ்க்கு வருவேன், நீ எனக்காக சப்மிட் பண்ணுற, அப்படி இல்லைன்னா அவ்வளோதான் எக்ஸாமில் ஃபெயில் பண்ணி விட்டுருவேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இது எக்ஸாமில் ஃபெயில் பண்ணுவாங்களா? 10 தடவையா? 10 பேப்பர் 100 வாட்டி, 100 பேப்பர் நான் எங்கேருந்து எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு அழுகையே வருது உங்களுக்கு. ஸோ அப்படியே நான் வீட்டுக்கு போகிறீங்க அந்த அன்றைக்கி கிளாஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து மாங்கன்னு எழுதிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மாவே பார்க்குறாங்க. மணி 2 ஆயிருக்கும். என்னடி இன்னும் ரூமில் லைட் எரியுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நீங்கள் தான் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறீங்க. அதுவும் வந்துட்டு அழுதுகிட்டே எழுதிட்டு இருக்கிறீங்க. எதுக்கு இப்போ அழுகிற வயன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னால் எழுத முடியலம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி விட்டுரு, எழுத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் படுத்துறாங்க. அவங்களால தூங்க முடியல. இதுக்கு எதுக்கடி அழுகிற, அதை நான் நாளைக்கு சொல்லிக்கலாம் விடு, நீ போய் படுன்னு சொல்லிட்டு போய் படுத்துருப்பாங்க. ஆனாலும் உங்களுக்கு பயமாயிடுச்சு. ஏன்னா +1 மார்க் வந்துட்டு பப்ளிக் கிடையாது இல்லையா, அதனால மார்க் அவங்க தான் போடணும். ஃபெயில் பண்ணி விட்டுறேன்னா அது ஃபெயில் பண்ணி விட்டுருவோம். அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான மிஸ்ஸு. அதனால் வேறு வழியே இல்லாமல் எழுதிட்டு இருக்கிறீங்க. கையெல்லாம் ஓஞ்சு போகுது. அழுதுட்டு எழுதிட்டு இருக்கிறீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு அதாவது மாஃபியா அப்படின்னு இருந்துச்சுன்னா நைட் டைமில் அவங்க எங்கேயாவது போவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி யாரையும் பிடிக்கிறதுக்காக போயிருப்பார். ஸோ அதெல்லாம் பிடிச்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது அதாவது நிறைய ஃபைட்லாம் நடந்திருக்கும். அந்த ஃபைட்லாம் முடிச்ச ஒரு மாதிரி மனசு டயர்டாக வந்துட்டு இருப்பார். ஸோ காரில் தான் வந்திருப்பார். அவங்களோட மொத்தமாக 4-5 கார் வந்திருக்கும். ஸோ அவரோட காரில் வரும்போது உங்கள் வீட்டு வழியாக தான் வராரு. பார்த்தா அவங்களோட ரூம் லைட் எரிஞ்சிட்ருக்கு. என்னது என்னோடய ரூம் லைட் இன்னும் எரிஞ்சிட்ருக்கு, தூங்கிட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா நீங்கள்லாம் போங்க நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார் உங்கள் வீட்டுக்கு தான் விடுறாரு. அப்படியே வந்துட்டு அவர்கிட்டே கீ இருக்கும். ஸோ தனியாக வந்துட்டு ஹார்ன்லாம் அடிக்க தேவையில்லை. ஸோ கேட் கீயும் இருக்கும், உள்ள வீட்டு கீயும் இருக்கும். ஸோ அவர் எந்நேரம் வேணால் வருவார், எந்நேரம் வேணால் போவார். அதனால உங்களோட அம்மா கொடுத்து வச்சுருப்பாங்க. சும்மா அங்கே இங்கேயும் அலையாத, டயர்டாக இருந்தால் மரியாதை வீட்டுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் பாட்டுக்கும் காரை வெளியே நிறுத்திட்டு உள்ளே வராரு. ஸோ உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் வந்துட்டு உள்ள ரூமில் இருக்கீங்க. என்ன பண்ணிகிட்ருப்பா, போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. என்ன இருந்தாலும் வயசு பிள்ளையாச்சு இல்லையா. ஸோ நைட்டில் அப்படி போகக்கூடாது தான். பட் என்ன லைட் எரியுது, கதவும் சும்மா திறந்து வச்சுருக்கா. அப்படியே வந்துட்டு நின்று யோசிச்சுட்ருக்காரு. அப்படியே தான் எவ்வளோ நேரம் யோசிக்க முடியும், சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே வந்துட்டு அழுன்னு அழுதுட்டு எழுதிட்டு இருக்கிறீங்க. மணி ஒரு 4 இருக்கும். அப்படியே உங்களோட கண்ணீர் தண்ணி எல்லாம் அப்படியே அந்த பேப்பரில் கொட்டுது. அப்படியே கண்ணை தொடச்சிக்கிட்டே எழுதிட்டு இருக்கிறீங்க. தேம்பி அழுகுறீங்க. வயன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு திரும்ப உங்களோட மாமா வாய்ஸ் கேட்குது. திரும்பி பார்க்குறீங்க, ஜிமின் தான் நிற்கிறாரு. ஆமாம், நானே பல கஷ்டத்தில் இருக்கேன். திரும்ப நீ எதுக்கு இப்படி வந்து நிற்கிற, நான் ஏஞ்சி வந்தால் நீ போயிடுவ போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தேம்பி அழுதுட்டு எழுதிட்டு இருக்கிறீங்க. மைன் என்னாச்சு, எதுக்கு அழுகுற அப்படின்னு கேட்குறாரு. திரும்ப பார்த்துட்டு, இங்கே பாரு, எனக்கு நல்லா தெரியும் நீ இல்யூஷன் தானே, எனக்கு தெரியுது நல்லா, எனக்கு டென்ஷன் ஆகுது, ஏற்கனவே டென்ஷனில் இருக்கேன், மரியாதை போயிடுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. கிட்ட வந்து எதுக்கு அழுகுற அப்படிங்கிறாரு. அவர் உங்களுக்கு டச் பண்ணதுக்கப்புறம் தான் கண்ணத்தை பிடிச்சி தொடச்சிருப்பாங்க கண்ணீர் தண்ணியெல்லாம். அப்போ தான் உங்களுக்கு தெரியுது, அம்மா நிஜமா நீ தானா அப்படின்னு கேட்குறீங்க. நான் தான். என்னாச்சு வயன், ஏன் அழுதுட்டு எழுதிட்டு இருக்கிற, என்ன எழுதுற காட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்தா ஒரே கொஷினை சும்மா போய் பேப்பராக எழுதி வச்சுட்டு இருக்கிறீங்க. எதுக்கு இத்தனை தடவை எழுதிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுவாங்க அம்மா இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நேற்று நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவ்வளோதான் ஜிம்முக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. யார் அந்த மிஸ் அப்படின்னு கேட்குறாரு. அவளா, கம்ப்யூட்டர் மிஸ்ஸு அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, நீ எழுதாத ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிறாரு. ஐயோ என்னை ஃபெயில் பண்ணிடலாமாம்மான்ட்டு அழுதுகிட்டே எழுதிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அந்த பேப்பரெல்லாம் பிடிங்க நோட்டில் தூக்கி அந்த பக்கம் எரிஞ்சிட்டு, உங்கள் பார்வை அழுகாத,
நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லவும், அவ்வளோதான் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அம்மா கூட வந்துட்டு வச்சுட்டு போய் படுறேன்ட்டு போயிருப்பாங்க. பட் ஜெமீன் வந்துட்டு இது மாதிரி கொஞ்சம் ஆறுதலாக பேசவும் ரொம்ப உங்களுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அந்த ஸ்கூல் ஏஜ் பிள்ளைங்களுக்கெல்லாம் வேறு என்ன அவ்வளோ கம்ஃபர்ட்டான வார்த்தை தேவைப்படும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அவ்வளோ தானே தேவைப்படும். அவ்வளோதான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் அவரை ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன் அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி கை அப்படியே உடஞ்சி பண்ண கை மாதிரி காட்டுறீங்க. அவருக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பார்த்து பார்த்து வளர்த்துற பொண்ணு இல்லையா? ஸோ ஒரே பொண்ணு வேறு, அக்கா பொண்ணு. ஸோ குழந்த மாதிரி அவரோட குழந்த மாதிரி பார்த்து பார்த்து உங்களுக்கு எல்லாமே பண்ணுவார். இப்போ வந்துட்டு நீங்கள் இப்படி அழுகும் உங்களுக்கு மனசே கேட்கல. உங்களுக்கு கையெல்லாம் பிடிச்சி நாம்பி விட்டுட்டுருக்காரு. நீங்கள் நீ எப்படிம்மா வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மாமா வந்துட்டு ஒரு சின்ன மிஷன் இருந்துச்சு, முடிச்சுட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் நீ ஒரு ரூமில் லைட் இருந்தங்காட்டிக்கு என்னென்னு பார்த்துட்டு போகலான்ட்டுமே வந்தேன்டா அப்படிங்கிறாரு. மாமா என்னால் படிக்கவே முடியல, என்ன பேசாமல் விட்டுடுங்க, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறீங்க. இதுக்கெல்லாம் பயந்துட்டு ஸ்கூல் போக மாட்டியா? நல்லா படிச்சு நல்ல ஃப்யூச்சர் வேணும்ல உனக்கு அப்படிங்கிறாரு. ஆஹா, எனக்கு ஃப்யூச்சர்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நீ மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த ரணகாலத்துலேயே உங்களுக்கு ஒரு கிளுகிழப்பு. ஸோ என்னதான் நினச்சேன் என்ன அப்படின்னு கேட்குறாரு. உன்னை தான் நினச்சேன் அப்படின்னு அதையும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. என்ன வேன், நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ எதுவும் பேச மாட்டேற அப்படிங்கிறாரு. மாமா நம்ம சாஞ்சி தூங்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் தான் உங்களை வந்துட்டு சின்ன பிள்ளையாவே தானே பார்க்குறாரு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் அவர் மேலே அப்படியே மடியில் உட்காந்து அவர் செஸ்ட்டில் சாஞ்சு அப்படியே படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக வருது. அச்சோ என் மாமா, நான் ஹக் பண்ணிகிட்ருக்கேன். ஐயோ பையன், நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான். என் கம்ப்யூட்டர் மிஸ்ஸே, உனக்கு நான் வந்துட்டு தேங்க்ஸ் தான் ஆக்சுவலாக சொல்லணும். இல்லை நான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி குஷி ஆகிட்டீங்க. அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. எவ்வளோ நேரம் பாவம் அவரும் அப்படி வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. நீங்கள் அப்படியே தூங்கியே இருப்பீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே படுக்க வச்சுட்டு அவர் வந்துட்டு சோஃபாவில் போய் படுத்துக்கிறாரு. அப்படியே விடிஞ்சதுக்கப்புறமா உங்களோட அம்மா எந்திரிச்சு வந்து பார்த்தா சோஃபாவில் ஜிமின் கிடக்குறாரு. இவன் எப்படா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் எந்திரா காஃபி குடி அப்படிங்கிறாங்க. ஜிமின் கண்ணை முழிக்கவே இல்லை. நீங்கள் அப்போ எந்திரிச்சு வந்திருப்பீங்க, உங்களோட அம்மா உங்களே வந்து எழுப்பியிருப்பாங்க. நீங்களும் கரெக்டாக எந்திரிச்சு வெளியே வரும்போது திரும்ப வந்துட்டு ஜிமினை எழுப்புறாங்க உங்களோட அம்மா. அவர் கண்ணை முடிச்சது உங்களோட அம்மா பார்த்ததும், ஏய் உனக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு கத்துறாரு. டேய் என்னடா எதுக்குள்ள இப்படி என்கிட்ட கத்திட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு புரியல, பெத்த பிள்ளை விடிய எழுத முடியாமல் அழுதுட்டு அந்நேரத்தில் உட்காந்துட்டு எழுதிட்டு இருக்கிறா. உன்னால் ஹெல்ப் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் அவள் கூடையாவது இருக்கக்கூடாதா? தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கிறா, அப்படியே விட்டுட்டு நீ பாட்டுக்கு போய் தூங்கிட்டா உனக்கு அவ்வளோ தூக்கம் முக்கியமா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நான் தான் அவளை அப்போயே போய் படுக்க சொல்லிட்டு போனேன்ல அப்படின்னு இவங்க சொல்லவும், ஓ அப்போ அவள் அழுகிறது நீ பார்த்துட்டு அப்படியே போனியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. அவங்களோட அம்மாவுக்கு கடுப்பாயிடுச்சு. டேய் என்னடா நீ ரொம்ப அவளுக்கு செல்லம் ஜாஸ்தி கொடுக்குற, அவள் வீட்டில் என்ன வேலை செய்கிறான்னு பாரு. ஒரு டிஃபன் பாக்ஸ் கழுவுறதில்ல, அவள் படிச்சுட்டு வைக்கிற புக்கை எடுத்து வைக்கிறதில்ல, போடுற குப்பை எடுக்கிறதில்ல, பேப்பரை கிழிச்சி எறிகிறாடா வீடு ஃபுல்லாக, எவடா சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. உடனே ஜெமீன் கடுப்பாது, நீ பிள்ளைய ஆசையாக வளர்க்குறதுக்கு பற்றியா இல்லை உனக்கு வேலை செய்யறதுக்கு பற்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களோட அம்மா கிட்டதுக்கு ஆன்சர் இல்லை, அதுக்காக எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா ஜெமீன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறீங்க. எப்பயுமே ஜிமினி உங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசி எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படியே ஜிமினியே பார்த்துட்ருக்கீங்க. சரிடா இப்போ என்னப்போ ஏம்மா தாயை மன்னிச்சிக்கோ சரியா, இனிமேல் நைட்டில் எழுதுகிற மாதிரி இருந்தால் என்னை வந்து கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் உடனே இனிமேல் நைட்டில் எழுதவே மாட்டா, வைன் கிளம்பு நான் உன்னை ஸ்கூல் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. உங்க நீ கூப்பிட்டு போறியா அப்படிங்கிறீங்க. உங்களோட அம்மா டே வேணாம் நீ எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லவும், எனக்கு அங்கே ஒரு வேலை இருக்குது, நான் அந்த வழியாக தான் போகிறேன், நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களோட அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு எப்படி ஸ்கூலுக்கு போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவான்ட்டு. ஏன்னா சின்ன வயசுலேயே நீங்கள் ஸ்கூலுக்கு போயிருக்கிறப்போ ஒரு மிஸ் அடிச்சிருப்பாங்க, அவர்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அழுதுருப்பீங்க, அவ்வளோதான் ஸ்கூலே உண்டுலன்னு பண்ணிட்டு வந்திருப்பாரு. அந்த மாதிரி தான் இப்போ வேறு மாஃபியா என்ன பிரச்சனை பண்ண போகிறானோ தெரியலையே அப்படின்ட்டு. வேணாம் ஜிமின் அவன் படிச்சுட்டு தானே இருக்கிறா, அமைதியாக போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. வைன் நீ கிளம்பி வா அப்படிங்கிறாரு. அவ்வளோதான் நீங்கள் ஒரே வட்டம் அரை மணி நேரம் ரெடி ஆகிட்டு வந்துட்டீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு ஸ்கூலுக்கு. போயிட்டு அங்கே ரொம்ப நேரம் 2 பேர் கார்லேயே உட்காந்து வெயிட் பண்ணிட்டுருக்குறீங்க. ஏய் டைம் சொல்ல மாட்டியாடி அப்படிங்கிறாரு. இல்லை மாமா நீ தான் சீக்கிரம் வரேன்னு சொன்னால் தான் சீக்கிரம் கிளம்பிட்டேன், மணி 8:30 ஆகுது, 9 மணிக்கு தான் எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினியே கணத்தில் கை வச்சு பார்த்துட்டுருக்குறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு தலையை ஹேரை ஃப்ளிப் பண்ணுறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது, வேடிக்கை பார்க்குறது, தண்ணி குடிக்கிறதுன்னு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் நீ ஏன் இவ்வளோ அழகாக இருக்க, நீ என் கண்ணுக்கு மட்டும்தான் அழகாக தெரியுறியா இல்லை எல்லாத்துக்கு கண்ணுக்கும் அழகாக தெரியுறியா? என்னவோ தெரியலையே, நீ ரொம்ப அழகாக இருக்க மாமா.
ஐயோ! இது எப்படி நான் உங்ககிட்ட சொல்லட்டும்? எனக்கு வேறு வெக்கமா வருது. ஒரு வேளை நான் சொன்னா நீ அக்செப்ட் பண்ணிக்குவியா? இல்லை வேணான்னு சொல்லிடுவியா? எனக்கு ஒன்றும் புரியலையே. எப்படி உங்ககிட்ட சொல்லட்டும்? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஜிம்னியே பார்த்துருக்குறீங்க. ஸோ அவர் உங்களை நோட் பண்ணிட்டாரு. ஏய், ஏன் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது மாமா, அது ஒன்றும் இல்லையே, நான் ஒன்றும் நினைக்கல. டைம் ஆயிடுச்சு போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. மணி 9 ஆயிருக்கும். இப்போ 2 பேரும் உள்ளே போகிறீங்க. போயிட்டு அந்த மேம் வந்துட்டு அவங்களோட கேபினில் உட்காந்துருப்பாங்க. அவ்வளோதான், ஜிம்மியும் வந்துட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கி விட்டுறாரு. இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு பண்ணுவீங்களா? அதான் ஒரே நைட்டில் ஒரு பொண்ணு 100 பேப்பருக்கு எப்படி எழுதுவா? விடிய விடிய அவள் எழுதி அவளுக்கே உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா விடிய விடிய அழுதுட்டு உட்காந்துருக்கா, அழுதுகிட்டே எழுதிட்டு இருக்கிறா. என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிரட்டி விட்டுறாரு. ஸோ அவங்க ஜிம்மினை பார்த்துமே பயந்துருப்பாங்க. ஏன்னா வெளியே கொஞ்சம் சில பேர்த்துக்கெல்லாம் தெரியும் அவர் மாஃபியா அப்படிங்கிறது. இவளோட மாமா மாஃபியாவா, இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேமே கொஞ்சம் ஜர்க் ஆகுது. அது எப்பவுமே கொஞ்சம் அறாவடியாக பேசி யாராக இருந்தாலும், ஆனால் அதே கொஞ்சம் ஜர்க் ஆகிடுச்சு. ஸோ ஜிம்மி வந்துட்டு இனிமேல் அவள் பக்கம் எதனால் தேவையில்லாமல் பண்ண, அவ்வளோதான், எந்த ஹோம்ஒர்க்கும் கொடுக்கக்கூடாது, ஓகேவா? அப்படி அவள் சப்மிட் பண்ணியே ஆகணும்னா நீ ஆள் வச்சு எழுதிக்கோ, இல்லைனா நீயே உட்காந்து எழுது. அவள் இனிமேல் எழுதி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, மைன் என்ன பண்ணுற, கிளாஸ்க்கு போறியா வீட்டுக்கு போறியா அப்படிங்கிறாரு. சாரா வேற வந்திருப்பாள், அதனால் நீங்கள் கிளாஸ்க்கு போகிறோமாம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. சரிடா, பத்திரம், நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே சாரா இதெல்லாம் பார்த்துட்டு, வயன் நிஜமாவே உன் மாமா மாஸ் தாண்டி அப்படிங்கிறா. சொன்னேன்ல பார்த்தியா என் மாமா எனக்காக எவ்வளோ பண்ணுதுன்னு. ஐயோ, என் மாமா எனக்காக தான் எல்லாமே பண்ணுது, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீ இப்போ தானே ஸ்கூல் படிக்கிற, அதுக்குள்ளே எப்படி அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறா. தெரியல, என் அம்மா கிட்டே இதை பற்றி ஏதாவது பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி உங்களுக்கு அப்படி தான் கிளாஸ் வந்துட்டு போய் முடிச்சிருக்கோம். ஃபைனலாக ஈவினிங் ஆகுது, வேனில் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. அப்போது உங்களோட அம்மா வந்து வராமையோ காலையில் என்னடி நடந்துச்சு கிளாஸில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறீங்க. உன் மாமங்காரை வந்து என்ன பிரச்சனை பண்ணா சொல்லு, எனக்கு திரும்ப மீட்டிங் வந்தால் நான் தான் போய் அழுகணும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அவளுக்கு ரொம்ப ஹோம்ஒர்க்லாம் கொடுக்காதீங்க, நைட்டில் அழுகிறா, உடம்பு சரியில்லாமல் போயிடும், இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தாம்மா மாமா சொல்லிட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவோம். எது பொறுமையாவா? அவன் பொறுமையாக பேசுகிறான், சரி வயன் நம்பிட்டேன். அப்புறம் சாரிடி அப்படிங்கிறாங்க. எதுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நைட்டு ரொம்ப தூக்கம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன், அதனால தான் நீ அழுதுட்டு இருக்கிறத சரியாக கவனிக்கல, சும்மா எழுதிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு நான் போயிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாயாசம்லாம் வந்துட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆயிடுறீங்க. பரவாயில்லம்மா, நீயும் பாவம் எனக்காக எவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்கிறீங்க. சரி போயிட்டு படிக்கிறதா படிக்க, நான் வேணா சொல்லு அப்படிங்கிறாங்க. நீங்களும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஆனால் நம்ம எங்கே படிக்கிறோம், நமக்கு தான் இனிமேல் ஹோம்ஒர்க்கே கொடுக்க மாட்டாங்களே, அந்த அளவுக்கு மிரட்டி வச்சாச்சுல்ல. ஸோ அப்படியே வந்துட்டு திரும்ப வெளியே ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் வெளியே வரீங்க. அம்மா அப்படியே காய் கட் பண்ணிட்டுருக்காங்க. எதுக்குமா இவ்வளோ காய் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உன் மாமா வரானாமா, ஸோ அவனுக்கு சேர்த்து சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. மாமா வருதா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறீங்க. என்னடி இது புதுசாக வெக்காலப்படுற, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் சும்மா அப்படி சும்மா நான் வெக்காலப்படலை, அது வந்து அப்படிங்கிறீங்க. சரி, அவங்கள்ட்ட ஒன்று கேட்கட்டாமா அப்படின்னு கேட்குறீங்க. கேளு அப்படிங்கிறாங்க. ஏன்னா உங்களோட அம்மா இப்போ நல்ல மூடில் இருக்கிறதுனால கேட்குறீங்க. இப்போது எனக்கு படிக்கவே முடியல, படிப்பு மண்டையில் ஏறவே மாட்டேங்குது, என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நல்லா தானே படிச்சுட்ருக்க, அதே படிப்பு மண்டையில் ஏற மாட்டேங்குதுங்கிற. ஏண்டி படிக்காத பிள்ளையாடி 2nd ரேங்க் 3rd ரேங்க் வாங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் 2nd 3rd வாங்குவீங்க, ஃபஸ்ட்டு சாரா தான் எப்போ வாங்குவா, ஸோ நீங்கள் 2nd மார்க் 3rd மார்க் இப்படி வாங்குவீங்க. அப்போ வந்துட்டு அவங்க அப்படி கேட்கவும், இல்லைம்மா என்னால் படிக்க முடியதில்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா அப்படியே உங்களை முறைச்சிக்கிட்டு அப்படியே வேறு மூடுக்கு மாறிடுறாங்க. இங்கே பார்வையன், ஒழுங்காக நீ படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களோட அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபாரினில் அந்த பிஸ்னஸை பண்ணவே முடியலனாலும் அவ்வளோ ஸ்ட்ரகிளில் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே நானும் உனக்காக தான் உன் அப்பாவை பிரிஞ்சு இங்கே இருக்கேன், சரியா? நீ ஒரே ஒரு காரணம் சொன்ன பார்த்தியா, என்னால் சாரா விட்டுட்டு வர முடியாதுன்னு, அது ஒரே காரணம் தான் உன்னை இங்கே படிக்க வச்சுருக்கேன். இல்லைனா நானும் அங்கேயே போயிட்டு ஃபேமிலியில் நம்ம அங்கே ஒன்றா ஜாலியாக இருந்திருக்கலாம். உனக்காக உன் அப்பாவை நான் பிரிஞ்சு இங்கே இருக்கேன்னா அது ஒரே காரணம் நீ மட்டும்தான். மரியாதையாக நல்லபடியாக படித்து நல்ல மார்க் வாங்கு, சரியா? அப்படி மட்டும் மகளை வெயில்கிட்ட ஆகிட்டேன்னு வையேன், படிக்க முடியல, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலன்னு, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க.
அவ்வளோதானா என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு கேட்குறீங்க. அவங்க அவ்வளோதான், வேற என்ன பண்ணுவேன், எவனுக்காவது பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காயெல்லாம் கட் பண்ணியிருந்தாலும் தூக்கிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. இதை கேட்டுட்டு நமக்கு சொல்லவா வேணும், சந்தோஷம் அவ்வளோ வருது. அப்படின்னா நான் மாமாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. அதுவும் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆஹா, ஏ வயன், இதையும் உனக்கு தோணாமல் போச்சு. சரி ஓகே, பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட வேணினா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதே விட்டுட்டீங்க. ஸோ ஃபுல்லாக படிக்கிறதே இல்லை. அந்த இயர் வந்துட்டு அப்படி தான் பாஸ் ஆகிருக்கும். ஸோ ரிசல்ட் வருது. ஜிமினும் வந்துட்டு அந்த அன்னைக்கு வீட்டில் தான் இருக்கார். சும்மா ஏதாச்சியாக வந்திருப்பார். ஆனால் அந்த அன்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட்டு, மாமா இன்றைக்கி எனக்கு ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறீங்க. அவரும் வந்துட்டு கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கியிருப்பா. ஓகேவா, சரி ஓகே இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லேப்டாப்பெல்லாம் ஆன் பண்ணி அப்படியே வந்துட்டு நெட்டெல்லாம் ஆன் பண்ணி பார்த்துட்ருக்காரு. உங்களோட அம்மா நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. உங்களோட அப்பா அங்கே லைனில் இருக்கிறாரு. அப்போது ரிசல்ட் வந்து மார்க் சொல்லு, டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு டேட் ஆஃப் பர்த் அவருக்கே தெரியும். ஸோ உன்னோட நம்பர் சொல்லுன்னு கேட்குறாரு. ஸோ நம்பர் சொன்னதுமே டேட் ஆஃப் பர்த்தை போடுறாங்க. ஸோ போட்டுட்டு பார்த்தா ஃபெயிலு, எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயிலு. ஜிமின் வந்துட்டு இது வேறு யாராவது தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அம்மா என்னோட தான் என்ன வந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒயின் என்ன ஒயின் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் எது எல்லாத்துலேயும் ஃபெயிலா? வா, ஐயோ இந்த சந்தோஷத்தை நான் எப்படி கொண்டாடுவேன்னு தெரியலேன்ட்டு ஜாங்க மகனை குதிக்கிறீங்க. அவங்க சோஃபா மேலே இருக்கிற பில்லோலாம் தூக்கி எறிஞ்சிட்டு முன்னாடி சந்தோஷமாக ஆடிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மாவுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. ஃபெயிலாடா, அடே நல்லா பாடுறா, எல்லாத்துலேயும் ஃபெயிலாடா, அவள் நல்லா தானே படிச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, இவன் எப்படி ஃபெயிலானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக வந்துட்டு, அதாவது உங்களோட அம்மா கோவமாக இருக்காங்க. ஜிமினுக்கு ஷாக்காக இருக்குது. அப்போது நீங்கள் ஜாலியாக ஆடிட்டு இருக்கிறீங்களா, உங்களோட அம்மா என்ன டென்ஷன் இருந்தாங்கன்னு தெரியல, செம்ம கடுப்பில். வைன் நீ படித்து கிழிச்சதெல்லாம் போதும், இதுக்கு மேலே மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி உன்னை வந்துட்டு படிக்க வைப்பேன்னு நினைக்காத, அவ்வளோதான் முடிஞ்சு, உனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் இன்னும் ஒரே மாதத்தில் அப்படிங்கிறாங்க. ஜிமின் அப்படியே பார்க்குறாரு. என்னக்கா நீ லூஸா, அவள் சின்ன பொண்ணு குழந்த, அவள் படிக்கலன்னா மறுபடியும் படித்து பாஸ் ஆக போகிறா. மறுபடியும் இப்போ 2 மாதத்தில் எக்ஸாம் வைப்பாங்கல்ல, அதில் அவள் படிச்சுப்பா, அதுக்கு இருக்கிற இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே பார்க்குறீங்க, என்ன இது என்ன சொல்ல போகுது எங்கள் அம்மான்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறீங்க. அப்போ ஜிமினும் வந்துட்டு உங்களோட அம்மாவை தான் பார்த்துட்ருக்காரு. உங்களோட அம்மா அப்படியே ஜிமினு முறைக்கிறாங்க. இப்போ எதுக்கா நீ என்ன முறைக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா, நீ கொடுத்த செல்லம் தாண்டா. ஐயோ சாமி, நீ ரொம்ப செல்லம் கொடுத்து அவளை கெடுத்து வச்சிருக்க ஜிமின், இதுக்கெல்லாம் உனக்கு தண்டனை என்ன தெரியுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுக்கா தண்டனை கொடுக்க போகிற, அவள் நம்ம பிள்ளை, நான் செல்லம் கொடுக்காம வேற என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது நீயே கல்யாணம் பண்ணிக்க, இதுக்கு மேலெலாம் இவளால் வந்துட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் முதல்ல என் புருஷன்கிட்ட போகிறேன், என்னால் இங்கே இருக்க முடியல, அவ்வளோ ப்ரெஷராக இருக்குது. நீயே உனக்கே தெரியும்ல, என்னால் அவர்கிட்ட ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஆனால் இவளுக்காக அவர் அங்கே போய் 1 வருஷம் ஆச்சு, இன்னுமே இங்கே தான் இருக்கேன். ஆனால் இவள் பாரு என்ன பண்ணியிருக்கான்னு, இவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் முதல்ல இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் வந்துட்டு சொல்கிறதெல்லாம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாருல உங்களோட அப்பா. அவருக்கு கேட்குது, என்னடி பேசுகிற, வெயிலாந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஜிமின் வேறு கடுப்பாகுது. அவள் சின்ன பொண்ணு, நீ என்ன எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. பின்ன நீ தான் செல்லம் கொடுத்த, நீ அனுபவிச்சினாதான் உனக்கு அந்த வழி தெரியும். அவள் வந்துட்டு சாப்பிட்டு பிளேட் கூட கழுவ மாட்டா, ஒரு வேலை செய்ய மாட்டா, அவளை வச்சு நீ குடும்பம் நடத்தி பாரு, அப்போ தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே வந்துட்டு, வயன் நீ கவலைப்படாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஐயோ நல்லா போயிட்டுருக்கிற விஷயத்தை என் மாமனே கொட்டையை குழப்பிடும் போலையே அப்படின்ட்டு, விடுமாம்மா பார்த்துக்கலாம், அம்மா அப்படி கோவப்படுறது நியாயம் தானே, நான் ஃபெயிலானங்காட்டி தானே அம்மா அப்படி சொல்கிறாங்க, எனக்கு தேவைதான் அப்படிங்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்து, நீ ஃபெயிலானாலும் பரவாயில்ல, மறுபடியும் பாஸ் ஆகிக்கலாம், நான் வேணா ஏதாவது பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆத்தாடி இவன் மொத்த சொல்லிக்கு எடுத்துட்ருவான் போலையே அப்படின்ட்டு, அம்மா இது வரைக்கும் நீ சொன்ன எதையும் நான் கேட்கல, ஆனால் நீ ரொம்ப கஷ்டப்படுற, எனக்காக தான் அப்பாவை விட்டு நீ இவ்வளோ நாள் இங்கே இருந்த, அதனால் நீ எந்த முடிவு எடுத்தாலும் நான் ஒத்துக்குவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஒரு மாதிரி சோகமாக மூஞ்சி வச்சுட்டு. இங்கே ஜிம்மிக்கு பாவமாக இருக்குது, ஏக்கா இப்படி பண்ணுற, ஏக்கா போய் எனக்கு ஏக்கா கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா, அவ்வளோ என்னோட சின்ன பொண்ணுக்கா ஏக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. உங்களோட அம்மா நீ தாண்டா செல்லம் கொடுத்துக்கு எடுத்த, உன்னால தான் கெட்டு குட்டிச்சவர் ஆனா, அப்போ நீயே வச்சுக்கோ, எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஒரு 2 வாரம் தான் கல்யாணத்துக்கெல்லாம் தடபடலாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக தான், கொஞ்சம் ரிலேட்டிவ் மட்டும் வச்சு பண்ணுற மாதிரி. அப்படியே 2 வீக் பாஸ் ஆகுது. இங்கே உங்களுக்கு செம்ம ஹாப்பி. சாரா கால் பண்ணுறா, மயன்
ஃபெயில் ஆகிட்டேன்னு சொன்னாங்க, என்னால் நம்பவே முடியல, நிஜமாவா அப்படிங்கிறா. ஆமாடி. ஐயோ நம்ம ரெண்டு மீட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. நான் வீட்டில் தான் இருக்கேன், வீட்டுக்கு வரியான்னு கேட்குறா. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஓடுறீங்க. ஸோ அப்படியே தான் நீங்கள் சரவோட வீட்டுக்கு போயிருப்பீங்க. அவள் வந்துட்டு வயன் உண்மையை சொல்லு, உன்னோட மார்க்கு எல்லாமே ஃபெயில் ஆடி அப்படிங்கிறா. ஏய் சத்தியமாக ஃபெயில்டின்னு சிரிக்கிறீங்க, எதுக்கடி சிரிக்கிற அப்படிங்கிறா. ஆமாம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என் மாமா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகுது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷையாக சிரிக்கிறீங்க. அவள் ஷாக்காக பார்க்குறா, என்னடி பேசுகிறேன்னு. ஆமாம், உனக்கு ஒரு சின்ன மாஸ்டர் பிளான் நான் போட்டேன், தெரியாது தானே அப்படிங்கிறீங்களா. என்ன மாஸ்டர் பிளான் அப்படின்னு அவள் கேட்குறா. அதுவா, ஒரு நாளையே அம்மா கிட்ட கேட்டேன், இப்படி நான் என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ என் அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா, நீ மட்டும் ஃபெயில் ஆகிட்டினா உன்னை அதுக்கப்புறம் படிக்கலாம் வைக்க மாட்டேன், எவனுக்காவது பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னாங்க. அதனால நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படிங்கிறீங்க. ஏய் இதெல்லாம் நம்பி அடி நீ ஃபெயில் ஆன அப்படிங்கிறா அவள். ஆமாம், அதே மாதிரி தானே இப்போ நடந்துச்சு. ரிசல்ட் வந்த அன்றைக்கி என் மாமாவும் இருந்துச்சு. என் மாமா எனக்கு சப்போர்ட் பண்ணணுங்காட்டிக்கு என் அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. நீ தானடா அவளை கெடுக்கிற, எப்போ பார்த்தாலும் நீ தானே அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிற, நீயே கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ தான் அவள் பண்ணுற டார்ச்சர்லாம் உனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம்டின்னு சிரிக்கிறீங்க. அவள் அப்படியே ஒரு மாதிரி வியடாக பார்க்குறவங்கள. நீ ஏன் அப்படி பார்க்குற, அப்புறம் கல்யாணத்துக்கு வந்துரு, அச்சோ எனக்கு வேறு வெக்கமாக இருக்குது நான் போகிறேன் அப்படின்ட்டு ஓடிடுறீங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு வந்துட்டு ஜிம்மில் அந்த பக்கம் போயிருப்பார். ஸோ உங்களை பார்த்துட்றாரு. வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் ஐயோ மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்படுறீங்க. அங்கேயே நின்றுட்டு இருக்கிறீங்க. எப்போவுமே பார்த்தா ஓடுவீங்க கிட்ட, அன்றைக்கி அங்கேயே நிற்கிறீங்க வைக்கப்பட்டுட்டு. வாங்க எங்கே நடந்து போயிட்டுருக்கா அப்படிங்கிறாரு. அது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷை ஆகிறது அவருக்கு தெரியுது. இன்னும் வியர்டாக பண்ணுறா, என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காரை கிட்டே கொண்டு வராரு. ஸோ நீங்களும் போயிட்டு ஏறி ஒரு மாதிரி அடக்கமாக உட்காந்துருக்கீங்க. ஏன் இப்படி உட்காந்துருக்க, நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு வேடாக இருக்குது அப்படிங்கிறாரு. அது மாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பார்த்தே பேச மாட்டேங்கிறீங்க. ஜிமினும் வந்துட்டு சரி ஓகே கொண்டு போய் நானே வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு மாமா உன்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன வேன், ஏதாவது பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், நைட்டு வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நைட்டா, இப்போ சொல்லு அப்படிங்கிறாரு. இல்லை இப்போ நான் சொல்ல முடியாது, நீ நைட்டு வீட்டுக்கு வா, அப்புறம் அம்மாவுக்கு தெரியாமல் வா அப்படின்னு சொல்கிறீங்க. அம்மாவுக்கு தெரியாமல் வரணுமா, ஏன்டி அப்படிங்கிறாரு. ப்ளீஸ் மாமா அம்மாவுக்கு தெரியாமல் வா மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. என்னாச்சு இந்த பிள்ளைக்கு, அம்மாவுக்கு தெரியாமல் வாங்குறா, என் வீட்டுக்கே நான் திருட்டுத்தனமாக போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு அப்படி போகிறாரு. அப்படியே நைட் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் வேறு அம்மாவுக்கு தெரியாமான்னு சொல்லியிருப்பீங்களா, அப்போ எப்படி வர போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதவையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த பக்கம் டக்குன்னு மணி ஒரு 11 இருக்கும், 11:30 உங்களோட பால்கனி கதவு ஜன்னல் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு தட்டுற சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறீங்க, அந்த பக்கத்தில் ஷேடோ தெரியுது. போய் ஓப்பன் பண்ணா ஜிமின் தான். அப்படியே உள்ளே குதிச்சுட்டு சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பாய் ஃப்ரெண்டெல்லாம் தெரியாதனமாக எடுத்துகிட்டு வந்து பார்ப்பாங்கள்ல, ஸோ அந்த ஃபீலு அப்படி நீங்கள் ஜிம்மியே பார்த்துட்டே இருக்கீங்க. அம்மா நீ நான் சொன்னங்கிறதுக்காக இப்படி வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் ஆமாம் நீ தானே தெரியாமல் வான்னு சொன்னேன், அப்போது நான் அப்படி தானே தெரியாமல் வரணும், எனக்கு பயமாக இருக்குடி இப்படியெல்லாம் பண்ணுறது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் சரிவா நீ உட்காருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க. அவரும் வந்து உட்காந்துருக்காரு. மாமா அம்மா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பற்றி பேசியிருக்குல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஜிமின் அதெல்லாம் ஒரு விஷயமாகவே எடுத்துக்கல, கேஷுவலாக இருக்கார். அதுவா, அவள் ஏதோ கோவத்தில் பேசுவா, நீ எல்லாம் கண்டுக்காத, நான் உன்னை வந்துட்டு திரும்ப அந்த எக்ஸாம் எழுத வைக்கிறேன் ஓகேவா அப்படிங்கிறாரு. நீங்கள் ஷாக்காக திரும்பி பார்த்து மாமா இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம்னு சொல்லிட்டு அம்மா ரெடி பண்ணிடுச்சு எல்லாமே அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் ஒரு மேட்ரா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வயன், நான் பார்த்துக்கிறேன், நீ நல்லா படி ஓகேவா அப்படிங்கிறாரு. அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவருக்கு இப்போ தான் ஷாக்காக இருக்குது. ஏன் இப்படி கேட்குற அப்படிங்கிறாரு. ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, நான் நல்லா தான் படிப்பேன், ஆனால் அம்மா ஒரு நாள் சொல்லிச்சு நீ ஃபெயில் ஆகிட்டேன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு, அதனால தான் நான் ஃபெயில் ஆனேன், வேணும்னே எதுவுமே எழுதலை அப்படிங்கிறீங்க. இப்போ அவருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்னடி பேசுகிற, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஃபெயில் ஆகிட்டியா அப்படிங்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கணும்னு இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நான் ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு தெரியும் என் அம்மா அவ்வளோ சீக்கிரம் எந்த முடிவு எடுத்தாலும் உன்னை தான் ஃபஸ்ட்டு வச்சு எடுக்கும்,
ஸோ கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட எனக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க. வயன், எனக்கு இதிலலாம் கொஞ்சம் கூட ஐடியா இல்லை. உனக்கு என்ன வயசு, எனக்கு என்ன வயசு, நான் உனக்கு குழந்த மாதிரி பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. அதனால் என்ன, நான் இப்போ பெரிய பொண்ணு ஆகிட்டல அப்படிங்கிறீங்க. வயன், புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரியெல்லாம் பேசாத அப்படிங்கிறாரு. நீங்கள் அவர் போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்படியெல்லாம் சொல்லாத மாமா, அம்மாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. ஸோ ஜிமினுக்கு இது கொஞ்சம் வியர்டாக இருக்குது. வயன், கையெடு அப்படிங்கிறாரு. இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன், நான் எப்போனா ஹக் பண்ணுவேன்ல, இன்றைக்கே அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்க. அது நான் உன்னை குழந்த மாதிரி பார்த்தேன், பட் நீ வேறு ஏதாவது நினச்சிட்ருக்க. இது செட் ஆகாது வயன், நீ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஆசைப்படாத, படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு இது ஏற்றுக்கவே முடியல, அழுகுறீங்க. ஆனாலும் வந்துட்டு அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கு, அப்போ நீ பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த அன்றைக்கி நான் இங்கே இருக்கவே மாட்டேன், நான் ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். ஸோ அம்மாவால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்துட்டு உனக்கும் நல்லதில்லை. நான் ஒரு மாஃபியாடி, உன் லைஃபே நாசமாக போயிடும் என்ன கல்யாணம் பண்ணினா. அதுக்காகவா நான் உங்களை அதாவது கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறேன் வளர்த்துறேன் அப்படின்னு கேட்குறாரு. அம்மா, நீ ஏன் இப்படி பேசுகிற, எப்படி இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணுவல்ல, என்னையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு என்னென்னா, அம்மா அப்பாவே ஓகே சொல்லிட்டாங்க, இவர் ஏன் இப்போ இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி கஷ்டத்தோடய வந்துட்டு அழுதுகிட்டே கேட்குறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு, இங்கே பாரு வயன், தெளிவாக புரிஞ்சுக்கோ, நீ என்னோடய சின்ன பொண்ணு, உன்னை நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் வரமாட்டேவேன்ற சொல்லிட்டு போகிறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு ரொம்ப அழுக வந்துடுச்சு, பயங்கரமாக அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிறது அவருக்கு கீழே அந்த வழியாக குதிச்சு போவார், அப்போ கூட கேட்குது. அப்படியே போயிருப்பார். இப்போ காரில் ஏறி வந்துட்டு ஒரு பாதி தூரம் ட்ரைவ் பண்ணுறாரு. பட் அவரால் ட்ரைவ் பண்ண முடியல. அப்படியே ஒரு ஓரமாக காரை அங்கேயே நிறுத்திட்டு காருக்குள்ளேயே அப்படியே தலையில் கையை வச்சு உட்காந்துருக்காரு. நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு மனசு வலியோட அழுது அவர் பார்த்ததே கிடையாது. ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காரு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணா, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஃபீல் ஆயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறாரு. ஸோ இறங்கி வரும்போது கூட நீங்கள் போகாத மாமான்னு சொல்லிட்டு அழுதுருந்துருப்பீங்க. அவரோட கையெல்லாம் பிடிச்சிருப்பீங்க, சட்டையெல்லாம் பிடிச்சிருப்பீங்க. அதெல்லாம் அப்படியே அவருக்கு ஞாபகம் வருது. அவர் கையை பார்க்குறாரு, சட்டை தொட்டு பார்க்குறாரு. ரொம்ப அழுதுட்டால அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு. அப்படி நினச்சிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு அவருக்கே ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி ஃபீல் வருது. என்னென்னா, நம்ம எதுக்கு அவள் சொன்னான்னு சொல்லிட்டு செவரு எது குதிச்சு அவளை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ தான் அவர் மேலே ஒரு கேள்வி. நம்ம எப்போ போல் வீட்டு வழியாக போயிருக்கலாம்ல, நான் எப்படி திருட்டுத்தனமாக போகணும், அவள் வெக்கப்பட்டு நம்மக்கிட்ட பேசுவா, அதுவும் எனக்கு தெரிஞ்சும் நான் அவகிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். பிடிக்கலன்னா நான் அப்போவே விலகில போயிருந்துருக்கணும். அப்போல்லாம் சரிங்கிற மாதிரி நானும் அதை பார்த்து ரசிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே கேள்வி நிறைய கேட்டுக்க. அந்த மனசாட்சி கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இவர் வேணாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த மனசாட்சி இப்படிலாம் கேட்கும், உனக்கு வேண்டான்னா நீ எதுக்கு அவள் வெக்கப்படுறதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஸோ ஜிமினும் வந்துட்டு அது அப்படிங்கிற மாதிரி திக்குவார். திரும்ப சரி ஓகே, அவள் ஹக் பண்ணுறப்போ நீயும் திரும்ப ஹக் பண்ணிட்டு ஒரு டைம் கூடவா உனக்கு ஃபீல் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்குது. சி இல்லை அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. ஓ அப்போ இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசாட்சி கேட்குது. ஜிமினால் சீன்னு சொல்ல முடியல, நோன்னு சொல்ல முடியல. அப்படியே மாதிரி ஸ்தம்பிச்சு போய் நிற்பாங்களா, அப்படியே நிற்கிறாரு. ஏன்னா அவருக்கு லைட்டாக ஃபீல் ஆகிருக்கும். தட் மீன்ஸ் பேடாக கிடையாது, ஒரு மாதிரி ஒரு வார்ம் ஹக்காக, ஒரு இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு ஃபீல் தனியாக இப்போ வந்திருக்கும் அவருக்கு. அப்போது அவள் அவ்வளோ அழுகிறான்னு சொல்லிட்டு உனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே ஏன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப அந்த மனசாட்சி கேள்வி மேலே கேள்வி கேட்டு ஜிமின் மாடியை குழப்பி விட்டுருச்சு. ஃபைனலி அந்த மனுஷன் 2 செகண்ட் கூட அதுக்கப்புறம் அங்கே நிற்கல, காரை சட்டுன்னு திருப்பிட்டு வராரு. நீங்கள் இங்கே ரூம் ஃபுல்லாக அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ திரும்ப உங்களோட பால்கனி மேலே சவுண்ட் கேட்குது. திரும்பி பார்த்தா ஜிமின் அது மேலே ஏறி வந்து நிற்கிறாரு. நீங்கள் என்னது மறுபடியும் இல்யூஷனா, அடுப்போ எத்தனை தடவை இந்த இல்யூஷன் வந்து தான் எனக்கு இப்படி இருக்குது. கடைசியில் நீ நான் வேணான்ட்டு போயிட்டல, போடா எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அடிப்பாவி, இப்போ தான் வேணும்னு அழுத, இப்போ வேணான்னு சொல்கிற அப்படிங்கிறாரு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, என்ன நீ பேசலாம் செய்கிற, நிஜமாக வந்துட்டே மாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் வந்துட்டு ஏன் சாரி அப்படிங்கிறாரு. நீங்கள் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவரும் உங்களை ஹக் பேக் பண்ணிக்கிறாரு. அப்படி ஹக் பண்ணிக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கிறீங்க, தேம்பி அழுகிறீங்க. ஸோ நீங்கள் உங்களோட அழுகிறது கண்ணீரெல்லாம் வந்துட்டு அவரோட
கழுத்துக்கிட்ட தானே ஹக் பண்ண மாதிரி இருப்பீங்க. ஸோ சேர்த்து எப்படி பிடிச்சிருப்பீங்களா ஹக் பண்ணி. அப்போது அவரோட கழுத்துக்கிட்டலாம் ஈரமாகுது. அவருக்கே ஃபீல் ஆகுது, பாவம் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோமோ, ஒரு பிள்ளை ரொம்ப அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை இந்த பக்கம் தள்ளி நிற்க வச்சு கண்ணெல்லாம் தடிச்சு விடுறாரு. நீங்களும் வந்துட்டு, மாமா இப்போவும் நீ எனக்கு சமாதானம் சொல்ல தான் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு, ஃபைன், உனக்கே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஏன்னா நீ நல்லா பார்த்துக்கிற, என் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்க, எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு நீ என்னை பார்த்துட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லையே, நான் எப்போயா தானே உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டுக்கு எப்போயா தான் வருவேன், ஆனால் எனக்கு தெரியும் நீ என்னை பார்ப்பேன்னு அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அப்படியே திருத்துன்னு முழிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜிமின் காலை இழுத்து பிடிச்சிக்கிட்டு, என்ன திருத்துன்னு முழிக்கிற, எனக்கு தெரியும் நீ என் ஸ்கூலில் வந்து அடிக்கடி என்னை பார்ப்பல்ல, எனக்கு தெரியும் எங்கள் கேட்டுக்கிட்ட நின்றுட்டு நீ பார்த்துட்ருப்ப, நான் உன்னை பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு மேலே ரொம்ப ஆசையாக வந்துச்சு அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படி திருத்துன்னு முடிச்சுட்ருக்காரு. இதெல்லாம் இவளுக்கு எப்படா தெரியும்னு. ஏன்னா அவரும் வந்துட்டு ஏன் அதெல்லாம் பண்ணாருன்னு தெரியாது. பட் நிறையா டைம் வந்துட்டு டெய்லி வந்துட்டு, அதாவது தினமும் ஒரு தடவையாவது ஜிமின் வந்துட்டு உங்களை பார்த்துருவாரு. ஸ்கூலில் இல்லை ஸ்கூலுக்கு போகிற வழியில் இல்லை வேனுக்கு போகிற வழியில் உங்களை பார்த்துட்டு தான் போவார். அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஆனால் கண்டுக்காத மாதிரி இருந்திருப்பீங்க. பட் இன்றைக்கி சொல்லவும் அந்த மனசு சக்க மாட்டிக்கிட்டோம் போலேன்னு திருத்துன்னு முழிக்கிறாரு. அப்போ தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காது உங்களோட அம்மா கேட்குது. நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான், ரெண்டு பேத்துக்கு செம ஷாக்கு. அம்மா நீ இப்போ ஒழிஞ்சிக்கோ அப்படிங்கிறீங்க. ஏய் நான் ஏன்டி ஒழிக்கணும் அப்படிங்கிறாரு. போச்சும் அம்மா வந்தால் மாட்டிப்போம், போ ஒழிஞ்சிக்கோ அப்படிங்கிறீங்க. அட கடவுளே, எனக்கு என்னடா வந்து சோதனை, மரியாதை நான் வீட்டு வழியாக வந்திருக்கணும், இப்படி பின்னாடி வந்தால எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கல்கடி ஒழிஞ்சிக்கிறாரு. உங்களோட அம்மா வந்துட்டு கதவை திரட்டின்னு கத்துறாங்க. நீங்களும் வந்துட்டு கதவை திறக்கிறீங்க. என்னம்மா இந்நாட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் இந்நாட்டில் நீ ஏடி தனியாக பெணாத்திட்டு இருக்கிற, இதை உன் மாமங்கார பார்த்தானாலும் அதுக்கு என்ன தான் திட்டுவான், என்னாச்சு உனக்கு, அழுதுருக்கா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, கல்யாணம் பண்ணிட்டு போகிறல்ல, நீ வேற அப்பா கிட்ட அங்கே போயிடுவியா, உன்னை விட்டுட்டு நான் நீ எப்படி இருக்குதுன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீனை மாற்றுறீங்க. இங்கே ஜிமின் காட்டுக்கடியே உட்காந்துக்கிட்டு, பாவி எப்படி பிளேட்டை மாற்றி போடுறாப்பாரு, சரியான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருக்காரு. அப்போ உங்களோட அம்மா, அது என்னமோ அம்மா கோவத்தில் சொல்லிட்டு தான், ஆனால் நீ கவலைப்படாத, நீ சொன்ன மாதிரி உன் மாமாவும் நல்லா பார்த்துக்குவான், நான் கோவத்தில் அந்த மாதிரி சொன்னேன்னு இது நினச்சிக்காத, நிஜத்துலேயுமே எனக்கு உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்க தான் ஆசை, அதுவும் இல்லாமல் நீ வேறு ஃபெயில் ஆகிட்டியா, அந்த கோவத்தில் சரி போய் பண்ணிடலான்னு சொல்லிட்டேன், என்றைக்கு இருந்திருந்தாலும் உனக்கு அவனை தான் கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பேன், நான் ஏன் இத்தனை நாளாக உனக்கு பொண்ணே பார்க்கலன்னு கூட உனக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க. தெரியலையம்மா அப்படிங்கிறீங்க. உனக்காக தாண்டி, ஏன்னா உன்னை அவ்வளோ நல்லா அவன் பார்த்துப்பான், எனக்கு நிறைய ஆசை என் தம்பிக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்க்கணுன்னு, ஏதோ என் ஆசையெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல, பட் உனக்கு எதுவும் கோவம் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் இல்லைம்மா கோவம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரிடி பத்திரமா இரு, அப்புறம் இன்றைக்கி அம்மாவும் கூட படுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கா, ஏம்மா அப்படிங்கிறீங்க. இல்லை எப்படியும் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, கல்யாணம் பண்ணிட்டுட்டா அதுக்கப்புறம் நானும் அங்கே போயிடுவேன், நீயும் ஜிவின் கூட இருப்ப, ரொம்ப மிஸ் பண்ணுவேன், சின்ன பொண்ணு வேற நீ அப்படிங்கிறாங்க. அம்மா நாளையிலேருந்து தூங்குவியாம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏண்டி இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இன்றைக்கி வேண்டாம், நாளையிலேருந்து நீ என் கூட தூங்கு, நான் கூட தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவை அப்படியே அனுப்பி வச்சிடுறீங்க. ஸோ அனுப்பி வச்சுட்டு டோரை லாக் பண்ணிட்டு, வா அம்மா வெளியே வா அப்படிங்கிறீங்க. ஜிமின்னு அப்படியே தவிர்த்துட்டு வெளியே வராரு. அவருக்கு அவரெல்லாம் அவர் பண்ணிக்கிறத பார்த்தா அவருக்கே சிரிப்பாக இருக்குது. எவ்வளோ பெரிய மாஃபியா நான், என்ன இப்படி பண்ணிட்டாலேவ சில்வண்டு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி ஏண்டியன் இப்படி பண்ணுற அப்படிங்கிறாரு. நீங்கள் ஓடி வந்து ஜிம்னை ஹக் பண்ணி அவர் கண்ணத்தில் கிஸ் பண்ணிட்டு போடா அப்படிங்கிறீங்க. இப்போ எதுக்கு அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தோணுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தோணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கிளம்பு அப்படின்ட்டு சிரிக்கிறீங்க. என்னவ கிளம்ப சொல்கிறா அப்படின்ட்டு, கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கிளம்பு அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. ஒரு ரெண்டு ஸ்டெப் போயிட்டு, சரி வைன் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. திரும்ப நீங்களும் கிளம்புமாம்மா அப்படிங்கிறீங்க. அவரும் அந்த விண்டோ வரைக்கும் போயிருப்பார். சரிடி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சிரிச்சிட்டே போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க.
ஆனால் அவருக்கு எதுவும் தெரியல. நீங்கள் வேறு ஹக் பண்ணி கிஸெல்லாம் பண்ணிட்டீங்களா? மனுஷனுக்கு போக மனசு இல்லை. அப்படியே பம்பிக்கிட்டே நின்றுருக்காரு. நீங்களும் ஏன் அப்படியே நிற்கிற ஆ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது போகணுமா, போயே ஆகணுமா அப்படிங்கிறாரு. ஆமாம், போகணும், போயே ஆகணும், பார்த்தல அம்மா வந்துச்சுல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய், நான் நேராக அந்த தடத்தில் கதவு வழியாக வந்திருந்தாராம் இத்தனை பிரச்சனையே இல்லை. திருட்டுத்தனமாக வந்தங்காட்டிக்கு தானே இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறாரு. ஆனாலும் இது நல்லா இருக்கு மாமா, நீ இப்படியே வந்து என்ன பாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் ஓடி போயிட்டு அவர் கண்ணத்தில் மறுபடியும் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவர் அப்படியே சிரிச்சுட்டே, இல்லை நான் கிளம்ப மாட்டேன், இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு வந்து கட்டில் படுக்க வச்சு, ஸோ அவரும் உங்களே ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறாரு. 2 பேரும் இவ்வளோ நேரம் ஏதோ பேசிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அப்படியே பேசியெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அப்படியே நல்லா தூங்கியிருப்பீங்க. இப்போ மார்னிங் வந்துட்டு விடியுது. விடிஞ்சு உங்களோட அம்மா கதவை தட்டிட்டு இருக்கிறாங்க. ஒயன் ஏந்திரின்னு நீங்கள் அப்போ தான் கண்ணை முழிச்சு கதவை திறக்கலான்னு எந்திச்சு போயிருப்பீங்க. அப்போ தான் தெரியுது ஜிம்மின் கூட இருக்குது. மாமா ஏந்திரி மாமா, அம்மா வந்துச்சு அப்படிங்கிறீங்க. அவர் போடி அப்படின்ட்டு திரும்பி படுத்து தூங்குறாரு. நீங்கள் ஐயோ மாமா ஏந்திரி மாமா, போச்சு மாமா, அம்மா கதை தட்டிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை போட்டு உருட்டிட்டு இருக்கிறீங்க. அவர் ஏன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து பிடிச்சி எப்படி சொல்லிட்டு பக்கத்தில் கட்டி பிடிச்சி படுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா ஹக் பண்ணி அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்குறாரு. நீங்கள் ஐயோ எந்திரிடா அப்படிங்கிறீங்க. என்னடி டாலாம் போட்டு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை விடுற மாதிரி தெரியல. ஸோ என்ன நினச்சிட்டு அப்படி இருக்காருன்னே தெரியல. நீங்கள் தான் வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு, மாமா ஏன் தெரியலன்னு என்னையாவது வீடு அம்மா வந்துருமாம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கவும் இந்த ரூமுக்கு இன்னொரு கீ இருக்குது. ஸோ வெளியிருந்து போட்டு திறக்கலாம். அந்த மாதிரி பயமாக வேறு இருக்குது. மாமா எந்திரிமாம்மா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிம்மில் வந்துட்டு வயன் அமைதியாக படுத்துவங்க, என்னப்பா சும்மா நசன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காரு. கரெக்டாக அந்த பக்கம் கதவு திறக்கிற சத்தம் உங்களோட அம்மா வேறு கீ போட்டு திறந்துட்டுருக்காங்க. இந்த நாய் தூங்கிட்டு எந்திரிக்கவே மாட்டேங்குதுன்னு. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. மானம் போச்சுன்னு சொல்லிட்டு மாமா எந்திரிமாமான்னு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பக்கம் கதவு திறந்துட்டாங்க. செம்ம ஷாக்கில் நீங்கள் உங்களோட அம்மாவை பார்க்குறீங்க. ஓகேங்க டியர், இன்னும் ஒரு ஷார்ட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு கண்டிப்பாக போட்டார். ஓகேவா? ஸோ நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? சொல்கிறா சாராங்க.